அண்ணாதா சொல்லு அண்ணாத்தா. டெய்லி இட்லி தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னியா பண்றீங்களே, புது வித சட்னி ஏதாவது பண்ணா என்ன? நம்மள்ட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம வாயிலையா சட்னி வைக்கிறது? என்ன இருக்குன்னு பாரு. சைட்ல இருந்து ஃப்ரீயா கிடைச்சது பைனாப்பிள் தான் கொண்டு வந்திருக்கேன். அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பைனாப்பிள் சட்னி ரொம்ப பிடிக்குமா? பைனாப்பிள்ல சட்னி சட்னி ஜூஸ் தானங்க பண்ணுவாங்க. இது வேற மாதிரியா இருக்கும், நாக்குக்கு இழுவையா இருக்கும். மக்களே என்னமோ போங்க, நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அரிக்கி வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, வெள்ளை பூண்டு, காஞ்ச மிளகா, அன்னாச்சி பழம், பைனாப்பிள் புளிப்பு இல்லாமல் பார்த்துங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம், நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கலர் மாற அளவுக்கு வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம நறுக்கி வச்ச பைனாப்பிள், அன்னாச்சி பழம், காஞ்ச மிளகாயை போட்டு பைனாப்பிள் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி தாளிப்பு